ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சப்ஜி தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கிக்கிங்க. வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா 2 பெரிய உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிங்க. இந்த மசாலா கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியை வந்து முதல் நாளே ஊற வச்சு அதையும் வந்து குக்கரில் வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போது வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பை வந்து பால் ஊற்றி நைஸாக அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அது கூடவே வந்து உங்கள்கிட்ட மேத்தி இலை இருந்தால் சேர்த்துக்குங்க. இல்லைனா கொத்தமல்லி இலையை வந்து தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு அருமையான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி. இது பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.